வாசிப்போம். அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வராங்க. அவர் அந்த எல்லா அசுத்த ஆவிகளை என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய வார்த்தையினாலே துரத்துகிறார். வியாதிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்குறார். ஏதோ ஒருத்தருக்கு மட்டும் சுகம் இல்ல, இங்க வந்திருக்கிற இவ்வளவு மக்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்றார்? சுகம் தர போறார். ஏதோ ஒருத்தர் ஆளுக்கு சுகம் தர ஆண்டவர் கிடையாது. இங்க வந்திருக்கிற இவ்வளவு திரளான மக்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? அவருடைய சுகத்தை தரப்போகிறார், அவருடைய ஜீவனை தரப்போகிறார். ஒரு சுகத்தின் நதி நம் மத்தியில இருந்து பாய போகிறது. ஒரு சுகத்தின் ஆறு நம் மத்தியில வந்து அப்படியே நம்ம மேல வந்து இறங்கி நம்ம எல்லாரும் அப்படியே பிரசாக போறோம். எல்லா வியாதி நம்மளை விட்டு ஓட போகுது. தண்ணி வந்து ஆறு நல்லா நதியில ஊற்றுல இருந்து குளிக்கிறோம் வைங்கள, அருவியில இருந்து குளிக்க தண்ணி நல்லா குற்றாலத்துல போய் குளிக்கும் போது மட்டால்னு வந்து தண்ணி வேக மாட்டேன்னு அட்டம் குடிச்சு வாட்டியே போகும். அப்ப நம்ம மேல ஒரு அழுக்கு இருக்காது. நம்ம வீட்டுல குளிக்க விட அங்க போய் குளிச்சோம்னா உடம்பே அப்படி வெள்ளையா இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்ப அது போல இயேசுடைய ரத்தத்தின் அன்பு நம்ம மேல வரும்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஜீவன் பலன் அதுல என்னன்னா அழியாமையை கொடுக்கிறார், சாவாமையை கொடுக்கிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். அல்லேலூயா. சரி, நம்ம அடுத்தது ரோமர் 8:10